ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். 2026ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதியான இன்றைய தினம் நிகழ இருக்கு. இந்த வானியல் நிகழ்வு ஒரு முக்கிய இந்து பண்டிகையான ஹோலி தினத்துக்கு முந்தைய நாள் வருவதால இது ஒரு அரிய மற்றும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வா சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ்ந்தது. இது பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான சந்திர கிரகணம் இன்றைய தினம் நடைபெற இருக்கு. சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும். அதாவது சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றுது. அப்போ பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல வரும்போது பூமியோட நிழல் சந்திரனின் மேல் நிழல்ல விழுகுது. இதனால பூமியோட நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வு தான் நாம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையா சொல்லப்படுது. முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரை நிற சந்திர கிரகணம். அந்த வகையில இந்த வருடம் நடைபெறும் முதல் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் இது 3மே ஒரே நேர்கோட்டுல நகரும். பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நகர்றப்போ சூரியனுடைய நேரடி ஒளியை தடுத்து அதனுடைய நிழல் சந்திரன் மீது படும்போது முழு சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த நிகழ்வு தான் முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது பௌர்ணமி நாளில் மட்டுமே ஏற்படும். அதன் காரணமாக தான் நிலா முழு வடிவத்தில் காட்சியளிக்கும். ஆனா ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரகணம் வராது. 3 கோள்களும் துல்லியமான ஒரே நேர்கோட்டில் வரணும். சூரிய ஒளி சந்திரனுடைய மேற்பரப்பை தாக்குவதற்கு முன்னாடி பூமியோட வளிமண்டலத்தின் வழியா வளைந்து செல்வதால சந்திரன் பெரும்பாலும் சிவப்பு நிறத்துல தோன்றும். இதனை நாம பிளட் மூன் அப்படின்னு சொல்றோம். கிரகணம் அப்படின்றது ஜோதிடத்துல அசுபமா சொல்லப்படுது. சந்திர கிரகணத்தின் போது ஏற்படும் தோஷம் நீங்கி நம்ம வாழ்க்கையில நன்மைகளை பெறதுக்கு வீட்டிலேயே செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், எதுவெல்லாம் செய்யக்கூடாது, அது பாரியே பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரியான செயல்கள் செய்ய வேண்டும், அதை பத்தின ஆன்மீக தகவலையும், இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் எது, கிரகணம் முடியக்கூடிய நேரம் எது, இந்த சந்திர கிரகணத்தால ஏற்பட போகும் மாற்றம், பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரம், பல தகவல்களை இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய ராசியில் சூரியனும் அதற்கு எதிரே உள்ள 7ஆம் ராசியில சந்திரனும் இருக்கும் போது பௌர்ணமி திதி ஏற்படும். இந்த நாள்ல நிழல் கிரகங்களோட பிடியில் சூரியனும் சந்திரனும் வருவதனாலதான் சந்திர கிரகணம் வருது. அறிவியல் ரீதியாக சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே நேர்கோட்டுல பூமி வர்றப்போ பூமியோட நிழல் சந்திரன் மீது விழக்கூடிய நேரத்துல பூமி சந்திரனை மறைக்கிறதுனால சூரியனுடைய ஒளியை நேரடியா பெற இயலாத நிலையில் மங்கலான சந்திரன் தோன்றும். இந்த நிகழ்வு தான் சந்திர கிரகணம். சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்துல தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வுகளா பார்க்கப்படுது. இந்த வருடத்துக்கான முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று முழு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்திய நேரப்படி இன்று மாலை 4:45 இந்த கிரகணம் தொடங்குது. முழு நிலவா மாலை 5:10 காட்சியளிக்கும். மாலை 5:40 முழு சந்திர கிரகணம் முடிவடையுது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு அடிவானத்தை சுற்றி இரத்த நிலவோட சிறந்த காட்சிகள் இருக்கும். சுமார் முழு நேர சந்திர கிரகணம் 58 நிமிடங்கள் வரை நீடிக்க இருக்கிறதா தகவல் இருக்கு. வடகிழக்கு இந்தியாவான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வர், பாட்னாவில் இறுதி நிலையான சந்திர கிரகணத்தை அடர் சிவப்பு நிறத்துல பார்க்க முடியும். டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையா நம்மளால பார்க்க முடியும். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால பார்க்கிறது பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டா ஆம். சூரிய கிரகணத்தை பார்க்கறத காட்டிலும் சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது தான். ரத்த நிலவ ரசிக்க உங்களுக்கு பாதுகாப்பான கண்ணாடிகள் தேவை கிடையாது. தெளிவா வேண்டும்னா தொலைநோக்கி அல்லது ஒரு சின்ன தொலைநோக்கியை வச்சு நாம பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரியன், சந்திரன் இது ரெண்டுமே ராஜ கிரகங்கள் அப்படின்னும் ஒளி கிரகங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் தான் கிரகணம். கேது பகவானால சந்திரனுக்கு ஏற்படக்கூடியது சந்திர கிரகணம். பஞ்சாங்கத்தின்படி பார்த்தா மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பிற்பகல்
பகல் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் நடைபெற உள்ளதா சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. சிம்ம ராசி கடக லக்னத்தில் கிரகணம் நடக்கும். பூர நட்சத்திரத்துக்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி பூராடம் நட்சத்திரத்தினுக்கும் கிரகணம் பிடிக்குது. அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் உத்ரம், இவங்களுக்கும் கிரகணம் பிடிக்க இருக்கு. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம் இந்த 5 நட்சத்திரத்திற்கு கிரகணம் பிடிக்கிறதுனால கிரகண சாந்தி செய்து கொள்வது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்று இரவு 7:53 வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கிறதுனால 8 மணிக்கு குளிச்சுட்டு, அதாவது இரவு 8 மணிக்கு மேலே குளிச்சுட்டு கிரகண சாந்தி செய்து கொள்வது பெரிய நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கத்தை அது கட்டுப்படுத்தும். இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் வெளியில் வருவதை தவிர்க்கலாம். வீட்டில் ஜன்னல்களை அடைத்து வைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர கிரகண காலத்தில் இஷ்ட தெய்வம் குலதெய்வ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நமக்கு நன்மை பயக்கும். உங்கள் பெயருக்குரிய கடவுளோட மந்திரங்களை சொல்வதும் நன்மை கிடைக்கும். இந்த வீடியோவிலேயே நாம் என்னென்ன மந்திரங்கள் கிரகண நேரத்தில் சொல்லணும் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்கேன். அதனால் முழுவதுமாக வீடியோ பாருங்கள். சந்திர கிரகணம் நடைபெறும் மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறவங்க மார்ச் 4ஆம் தேதி திதி கொடுக்கலாம். இந்த சந்திர கிரகணத்தால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் நடக்கிறதுனால வடக்கு பகுதியில் அதிக அளவில் மழை பெய்யும், காடுகளில் மழை பெய்யும். கிரகணம் ஏற்படும் மாற்றத்தால் பிற்காலத்தில் நில அதிர்வு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிரகணம் ஏற்படும் காலகட்டத்தில் மீன ராசியில் சுக்கிரன் சனி இந்த கிரகங்கள் இருக்குது. 10 நாட்களுக்கு பிறகு சூரியனும் சேர்ந்து கொள்கிறார். செவ்வாய் பகவானும் சேர்ந்த பின்பு அணு உலைகளால் நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் துறையினர் கலைத்துறையினருக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதுனால அவங்களுடைய பாதுகாப்பை அவங்க அதிகப்படுத்திக்கணும். இந்த சந்திர கிரகணத்தினால அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, மேச ராசி, கடகராசி, மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகண நாள் அதிக கவனத்தோட இருக்கணும். இந்த ராசிகளுக்கு சந்திர கிரகணத்தோட எதிர்மறை தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நிதி இழப்பு, மரியாதை குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. வாகனத்தில் போறவங்க மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். உடல்நல பிரச்சனைகளும் வரலாம். அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்தினால பலன் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் சுப பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பார்கள். உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். எங்கு முதலீடு செய்தாலும் அதில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். மற்ற ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் சூரிய கிரகணம் அப்படின்றது மங்களகரமானதா சொல்லப்படுவது கிடையாது. அதனால மக்கள் பல எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க கூடும் அப்படின்றதுனால இந்த நேரத்துல மிகவும் கவனமா இருக்கிறது மிகவுமே நல்லது. அடுத்ததா சந்திர கிரகணம் நிகழும் போது நாம செய்யக்கூடிய செயல்கள் என்ன, செய்யக்கூடாதவை என்ன, குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் எந்த முறையில இருக்கணும் அது குறித்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் பாத்தீங்கன்னா சந்திர கிரகணத்தின் போது நாம செய்யக்கூடிய செயல் நமக்கு 100 மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நாம இன்றைய தினம் இறையருளை பெறணும் அப்படின்னா கிரகண நேரத்துல இறை மந்திரம், இறை நாமத்தை உச்சரிப்பது நமக்கு மிகவுமே நல்லது. இந்த சந்திர கிரகணத்தின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரம், இந்த மந்திரத்தை நான் இங்க ஸ்கிரீன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். செக் பண்ணி நீங்களும் கிரகண நேரத்துல சொல்லி உங்க வேலை வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் கொண்டு வாங்க. சந்திர கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீ கமலே கமலலாயே பிரசித பிரசித ஸ்ரீ கிரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இந்த மந்திரத்தை நாம உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை கிரகண நேரத்துல நாம உச்சரிக்கிறது மூலமா நமக்கு சமுதாயத்துல மரியாதை கூடும், பணவரவு அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது கூடயே பாத்தீங்கன்னா இன்னொரு மந்திரமும் சந்திர கிரகணத்துல நாம உச்சரிக்கிறதுனால நமக்கு பலவித நன்மைகள் ஏற்படும். அந்த மந்திரத்தையும் நான் இங்க தர ஓம் கிரீம் வம் சந்திர தேவாய நமக. இந்த மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். இந்த கிரகண நேரத்துல மந்திரங்கள் உச்சரிக்கும் போது மனதை ஒருமையோடு வைத்து, அதாவது மனதை நல்ல நிலைப்படுத்தி ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ற மாதிரி நாம ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துட்டு கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு
விரிப்பு வந்து விரிச்சுக்கிறங்க. மனதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு தெளிவான மனநிலையோட இந்த மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 மடங்கு பலன்களை வந்து பெற முடியும். பொதுவா மந்திர உச்சாடனம் பண்ணினாலே நமக்கு நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும். அதுவும் கிரகண நேரத்துல வந்து நாம இந்த மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறப்போ கோடான கோடி பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா கிரகண நேரத்துல என்னவெல்லாம் செய்யக்கூடாது, இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய கிரகண பதிவுகள்ல வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு முறை இங்கேயும் வந்து சொல்றேன். கிரகண நேரத்துல நாம சமையல் பண்ணக்கூடாது, முக்கியமா சாப்பிடக்கூடாது, தண்ணீர் வந்து குடிக்கக்கூடாது, நகம் வந்து கிள்ளக்கூடாது. அப்படி தண்ணீர் குடிக்கிறதா இருந்தது அப்படின்னா ஏற்கனவே சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணீரை நீங்க வந்து குடிச்சுக்கலாம். எந்த வேலையும் அதாவது முக்கியமான முடிவுகள் வந்து கிரகண நேரத்துல எடுக்கிறத நாம வந்து தவிர்க்கணும். கிரகண கதிர்கள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள்ல தர்ப்பை புல் போட்டு வைக்கிறது மரபா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பை புல்லுக்கு அந்த கதிர்வீச்சை கிரகிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இருக்கு. அதனால கிரகணத்தப்போ வந்து தர்ப்பை புல்ல உணவுப் பொருள்கள்ல வந்து போட்டு வச்சிருங்க. கிரகணத்தப்போ வந்து சாப்பிடாம கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாம வந்து சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி கிரகணம் வந்து முடிகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் செய்யறது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தருது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். பொதுவா கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் கிரகண நேரத்துல பாதுகாப்பா வீட்டுல வந்துட்டு இருக்கணும். கிரகணம் நிகழ்றப்போ மற்ற மக்களை காட்டிலும் கர்ப்பிணி பெண்கள் தான் அதிக கவனத்தோட வந்துட்டு இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சுகளால அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வெளியில வந்து வெளி வெளிச்சம் பட்டா கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பாதிக்கிறதுக்கு சில கதிர்வீச்சுகள் வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதனால குழந்தை வந்து சில பாதிப்புகளோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலதான் அவங்கள வெளியில வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் மந்திர ஜபம் பண்ணுவது அப்படின்றது அவங்களுக்கும் சரி அவங்க கருவில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மிகவும் நற்பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கிறதுக்காக கிரகண தர்ப்பணம் வந்து செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வந்து சிறப்பு. கிரகணத்தின் போது ஜபம் தியானம் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். தெரிந்த ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லலாம். விஷ்ணு சகஸ்கரநாமம், லலிதா சகஸ்கரநாமம். இந்த கிரகண நேரத்துல சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த 2 மந்திரங்களை நான் இங்க உங்களுக்காக வந்து கொடுத்திருக்கேன். முதலாவது மந்திரம் சிவபெருமானுக்குரிய மகா மிருதியுஞ்ச மந்திரம். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாரு கமிவ பந்தனாத் மிருதிமியோர் முஷ்யமாம் ருதாத். அடுத்ததா நாம சொல்ல வேண்டிய மந்திரம் திருமாலின் புகழ் பாடும் விஷ்ணு சகஸ்கரநாம பாடல்ல சிவபெருமான் ராமனின் புகழை பாடுகின்ற மந்திரமான ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்கரநாம ததுல்யம் ராமநாம வரானனே. இந்த மந்திரங்களும் சரி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களும் சரி இந்த சந்திர கிரகண நேரத்துல உங்களுக்கு விருப்பமான எண்ணிக்கையில நீங்க பாராயணம் வந்து செய்யலாம். அடுத்ததா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுமே தலைக்கு ஊத்தி குளிச்சிடணும். நம்ம போட்டிருக்கக்கூடிய துணிகளையும் துவைத்து போட்டுட்டு புதிய துணிகளை வந்து உடுத்திக்கணும். ஒரு பக்கெட் தண்ணீர் வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சமா வந்து கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து அந்த நீரை வச்சு பூஜை அறை உள்பட நம்ம வீடு முழுவதுமே கழுவி வந்து சுத்தம் பண்ணணும். பூஜை அறையில இறைவனுக்கு வந்து தீபம் ஏற்றி பழம் கற்கண்டு இப்படி ஏதாவது ஒண்ணு நைவேத்தியமா வச்சு வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமா இரவு உணவை வந்து சாப்பிடலாம். இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம செய்ய வேண்டிய தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா கிரகண தோஷம் நீங்கிறதுக்காக சந்தனருக்குரிய அரிசி, வெள்ளை வஸ்திரம், வெள்ளை பூக்கள், சர்க்கரை, முத்துக்கள், சங்கு, தயிர் இந்த பொருள்களை சந்திர கிரகணத்தின் போது மற்றவங்களுக்கு நாம தானம் வந்து செய்யணும். இந்த மாதிரி செய்யறதன் மூலமா நம்ம ஜாதகத்துல சந்திரனுடைய நிலை வந்து வலுவடைந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர கிரகணம் வரக்கூடிய நாளில் மேற்சொன்ன இந்த விதிகளை நாம கடைபிடித்தோம் அப்படின்னா கிரகணத்தால ஏற்படக்கூடிய கிரகண தீர்த்து தோஷங்களால் நம்ம வாழ்வுல பாதகம் எதுவும் ஏற்படாம தடுத்து அந்த இறைவன் நமக்கு நற்பலன்களை உண்டாக செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.